சக்தி கையல் கிட்ட பேசினியாமா? இன்னும் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காளா? ஆமாமா, நான் பேசின. ஆனா இன்னும் எழில பத்தி யோசிச்சு அவ ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா. என் பொண்ணோட மனநிலையை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. மாப்பிள்ள மேல வந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கா. நாங்கெல்லாம் கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலயோ சூழ்நிலையிலயோ அவளை கஷ்டப்படுத்தியிருக்கோம். ஆனா மாப்பிள்ள அப்படி இல்லம்மா. எந்த சூழ்நிலையிலயும் அவளை கஷ்டப்படுத்தினதும் இல்ல, மனச நோகடிக்கிற மாதிரி நடந்துகிட்டதும் இல்ல. அந்த அளவுக்கு கையில கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டாரு. இன்னைக்கு அவர் கண்ணு முன்னாடி இல்லன்னு நினைக்கும் போது அது அவளால ஏத்துக்க முடியலம்மா. அவளோட வேதனை எனக்கு புரியுது. எல்லாம் அவ விதியான்னு தெரியல. இந்த குடும்பத்துல பிறந்து படாத அவஸ்தையெல்லாம் பட்டு இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு அவ தலையில எழுதியிருக்கு போல. என் பொண்ணு கஷ்டத்துல இருக்கும்போது அவளை என்ன சொல்லி ஆறுதல் படுத்துறதுன்னு கூட தெரியாம தவிச்சு போயிருக்கேன். ஆனா இப்படி ஒரு நிலைமை உலகத்துல எந்த தாய்க்கும் வரவே கூடாதுமா. மா, ஃபீல் பண்ணாதீங்கம்மா. இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ நார்மல் ஆயிடுவா. அதான் நான் இருக்கேன் இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். கையல் காலையில இருந்து சாப்பிடல, அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நான் போய் எடுத்துட்டு வரேன். சக்தி, இந்தம்மா. ஆமா, நீங்க சாப்பிடலையா? இல்லம்மா. அக்கா, அம்மாக்கு முதல்ல சாப்பாடு போட்டு கொடுங்க, அவங்க சாப்பிட்டோம். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ போய் கொடு. போம்மா. கையல், சாப்பிடுவா. இல்ல, எனக்கு பசிக்கல, வேண்டாம். ஏய், பசிக்கலையா? காலையில இருந்து நீ என் கூட தான் சுத்திக்கிட்டு இருக்க. நீ எதுவுமே சாப்பிடவே இல்லடி. ஏன் இப்படி உடம்ப போட்டு கெடுத்துக்கிற? நீ முதல்ல சாப்பிடு. வேணா சக்தி, நான் இப்ப சாப்பிடுற மனநிலைமையில இல்ல, எனக்கு பசிக்கல. என்ன கையல் நீ இப்படி நம்ம சாப்பிடாம இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும்னா நம்ம சாப்பிடாம இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அப்படி நடக்க போறதே இல்லையே. கையல், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோய. நீ மனசளவுலயும் சரி உடம்பளவுலயும் சரி தெம்பா இருந்தா மட்டும்தான் நடந்த பிரச்சனையும் நடக்கிற பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியும். உடம்புல தெம்பு இல்லைன்னா மனசளவுலயும் நீ வீக்கான மாதிரி ஆயிடுவ. உனக்கான தெம்பையும் தைரியத்தையும் நீ தக்க வச்சுக்கணும். அதுதான் இப்போதைக்கு முக்கியம். கையல், இங்க பாரு, நான் சொன்னா நீ கேப்பல்ல, சாப்பிடு. இல்ல சக்தி, ப்ளீஸ் சக்தி, எனக்கு பசிக்கல. நீ ரொம்ப ஓவரா அடம் பிடிக்கிற. நீ சொன்னாலாம் கேட்க மாட்டேன். இரு, நானே ஊட்டி விடுறேன். இல்ல, வேண்டாம். ஏய், ஆகாட்டு. கையல், ஏய், வேண்டாம் சக்தி. கையல், நீ உனக்காக ஒன்னும் சாப்பிட வேண்டாம். நீ இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கல, உன்னோட எழில் அவருக்காகவாவது கொஞ்சம் சாப்பிடு. அவரை பார்க்கணும்ல நீ. ஏய், அவரை தேடி கண்டுபிடிக்கணுமா வேணாமா? அவரை கண்டுபிடிக்கணும்னா நீ முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இரு. புடி, சாப்பிடு. சாப்பிடுறீ. போதும், இப்ப நீ சாப்பிடு. காலையில இருந்து நீயும் தானே சாப்பிடாம இருக்க. ஏய், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன்டி. முதல்ல நீ சாப்பிடு. நான் ஒண்ணு மாதிரி அடலாம் புடிச்சிட்டு இருக்க மாட்டேன். நான் ரொம்ப சமத்து பொண்ணு. சாப்பாடு ரெடின்னு சொன்னா மட்டும் போது தட்டை எடுத்துட்டு போய் நின்னுடுவேன்.
ஏய் ஜோக் சொன்னேன்டி சிரி. அவ்வளோ பேடான ஜோக்கா இது? ம், கொஞ்சமாவது சிரிடி, நீ சிரிச்சா அழகா இருப்ப. என்னடி ஏன் அப்படி பாக்குற? என்னாச்சு? எழிலும் இப்படிதான் சொல்லுவாரு. நான் சிரிச்சா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் சொல்லுவாரு. அப்புறம் என்னடி, உன் எழிலே சொல்லிட்டாருல, அப்புறம் ஏன் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஆனா இப்போ ஃபீல் பண்ணாதானே சொல்றதுக்கு என் எழில் என் கூட இல்லையே. அதான் நான் இருக்கேன்ல உன் கூட. ஏன் நான்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? ஏய் சீரியஸா எடுத்துக்காத, நான் சும்மா கிண்டல் பண்ண. எனக்கு புரியுதுடி, நீ கவலைப்படாத, எழில் நிச்சயமா வந்துருவாரு. நீ வேணா பாரு, அவர் வந்த உடனே நீ இப்படிலாம் பண்ணனு நான் சத்தியமா அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். உனக்கு ரொம்ப பிடிவாதம் அதிகமா இருக்கு. நீ முதல்ல சாப்பிடு, காட்டு வா. ம் ம் இல்ல போதும் போதும், ப்ளீஸ் சக்தி போதும். தண்ணியாவது குடி. இரு குடி, குடிடி. கயல், நீ எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா தூங்கு. நான் நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன், சரியா? ம், வரட்டுமா? ஏய் நீ சாப்பிட்டு போ. குடு. அக்கா உட்காருங்க. சக்தி, கையில் சாப்பிட்டாளாமா? நான் கையலுக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன். அவன் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். நீங்களும் எதையும் யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. எல்லா பிரச்சனையும் சீக்கிரமா சரியாயிடும். நம்பிக்கையோட இருங்க. நான் வரேம்மா. அம்மாடி, ரொம்ப நன்றிம்மா. மா, என்னம்மா நீங்க என்கிட்ட போய் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க?